பரன் வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சுதுங்க. கீழே ஸ்டெப் வைக்கிறது மட்டும் பாக்கி இருந்துச்சு. அவங்க வந்து சேனல் மட்டும் அடிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த சேனலுக்கு மேலே வந்து 2 சரம் கொடுத்துருந்தோம். அதை வந்து அவங்க வெல்ட் அடிச்சு விட்டு அது எல்லாமே வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம மேலே நடக்கிறதுக்காக பனங்கை இதை யூஸ் பண்ணுறோங்க. அதனால் சரம் கொடுத்து அடித்தோம் அப்படின்னா தான் ஆணி அடிக்க முடியும். ஆட்டுக்குட்டிக்கு கால் ஏதாவது சிக்குதான்னு சொல்லி மேலே விட்டு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து ஒரு நாள் கழிச்சு ஈவினிங் போல் இந்த தெரிஞ்ச அண்ணாவை கூட்டிகிட்டு வந்திருந்தோங்க. இந்த பனங்கையெல்லாம் வந்து அறுத்து அதை ஆணி அடிச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஈவினிங் வந்து ஒரு 6 மணி போல் தான் வந்தோம். வந்துட்டு ஒவ்வொரு பனங்கையும் வச்சு அளவு பார்த்து சந்து விலகாமல் இருக்கா என்னங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒவ்வொன்றா ஆணி அடிச்சுட்டு இருக்கோங்க. நான் கூட அப்படியே எடுபடி வேலைக்கு வந்து நின்றுட்டு இருந்தேனுங்க. இதை எடுத்து கொடுக்க அதை எடுத்து கொடுக்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்பா வந்து அந்த பனங்கையில் சைடில் வந்து உட்காராததெல்லாம் வந்து செதுக்கி கொடுத்துட்டு இருந்தாரு. நாங்களும் ஏதோ ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நினச்சோங்க. ஆனால் வந்து நைட்டு ஒரு 2 மணி ஆயிடுச்சுங்க. கரெக்டாக வீட்டுக்கு போகும்போது இங்கே ஒர்க் முடிக்கும் போதே வந்து மணி 1க்கு மேலே ஆயிடுச்சு. பனங்கை எல்லாமே வந்து ஃபுல்லாக அறுத்து அதை நீட்டாக வந்து ஆணி அடித்ததுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸ்டெப் வைக்கிறதுமே நம்ம ஆங்கில போடுறதுக்கு சொல்லியிருந்தோம் அப்படின்னா அவங்களே செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நாங்கள் வந்து மரத்தில் அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னனால அவங்க சைடில் சேனல் மட்டும் அடித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இடையில என்னாலலாம் வந்து தூக்கம் சமாளிக்க முடியலைங்க. போய் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு வர்றது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இவங்க 2 பேரும் தான் ஃபுல்லாக ஒர்க் பார்த்துட்டே இருந்தாங்க. நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க. இந்த வீடியோவில் வந்து நம்பர் கொடுக்குறேன். டவுட் இருக்கிறவங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.